அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பிறந்த கால செவ்வாய் மீது கோச்சார குரு பயணிக்கும் காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பிறந்த கால செவ்வாய் மீது கோச்சார குரு சென்றால் உடலில் இருக்கும் இரத்த காரகனின் மீது கொழுப்பை குறிக்கும் காரகனின் பயணமாக இருப்பதால் இரத்தத்தில் கொழுப்புகள் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டிய காலம் இது. இருவருமே ஒருவருக்கொருவர் திரிகோணாதிபதிகளாக இருப்பதால் இவர்களின் கோச்சாரத்தில் திட்டம் சரியாக இருந்தால் பலன் அதிகமாக இருக்கும். வீட்டை குறிக்கும் கிரகம் செவ்வாய் மீது குருவின் பயணமாக இருப்பதால் வீடு கட்டக்கூடிய கோச்சார காலமாக இது. வீட்டை குறிக்கும் செவ்வாய் மீது தனக்காரகன் பயணிப்பதால் வீடு கட்ட தயார் நிலையில் இருந்தால் சிரமம் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய கோச்சார காலமாக இது அமையும். கலந்தரக்காரன் மீது குருவின் பயணமாக இருப்பதால் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண காலமாக இது அமையும். இது சுபமான மங்களகரமான கோச்சாரமாகும். இரத்த சம்பந்த வியாதி உடையவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உயர் இரத்த அழுத்தம் அல்லது குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டு வியாதிகளால் அவசியப்பட நேரிடும். உடலில் கொழுப்பு கட்டிகள், கொழுப்பு சார்ந்த வியாதிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் அவஸ்தைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கோச்சார பலனை பொறுத்து மட்டும் உடல்நிலையை தான் பாதிக்கும். ஆனால் மிச்சப்படி வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார். பிறந்த கால செவ்வாய் மீது கோச்சார குரு பயணத்தால் இந்த பலன் தான் கருத்தில் கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம்.